பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். இப்போ ஐயா போகும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகள்லாம் கொஞ்சம் வழி தவறி போயிட்டு இருக்காங்க, சில விஷயங்களை வந்து சிக்கிறாங்க, வீட்டில் சொல்றதே யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொம்பளை பிள்ளைங்க நல்லபடியா வாழ்க்கையில நம்ம நினைச்ச இடத்துக்கு வாழ்க்கையில எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வகையான பரிகார முறைகள்ல வந்து செஞ்சு நம்ம மக்களை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் காப்பாத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சொல்ற போற பூஜை முறைகளும் சரி, இல்ல ஒரு பரிகாரங்களும் சரி, ஃபுல்லா மூலிகையை வச்சுதான். இப்ப மூலிகை என்ன பண்ணும் வாழ்க்கையில? ஒரு மனிதனுக்கு மூலிகை எந்த அளவுக்கு தேவைப்படுது, எதுக்கெல்லாம் இந்த மூலிகையை பயன்படுத்தலாம்? சித்தர்களும் நம்ம முன்னோர்களும் இந்த வழி வழியா வர்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப பிரமாதமா தெள்ள தெளிவா ஓலைச்சுவடிகள்ல ரொம்ப அழகா பிரமாதமான வேலைகளை எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளவு ஷார்ட்கட்டு, அதை எந்த மூலிகை எதுக்கு பயன்படுத்தினா ரொம்ப பிரபல்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உலகமே கொண்டாடுற ஒரு தெய்வமா இன்னைக்கு வந்து முருகப்பெருமான் இருக்காரு. அந்த பழனிமலை முருகன் சிலை இருக்கிறது கூட இந்த மூலிகையில செஞ்ச ஒரு சிலை தான். அதனால மூலிகையை வச்சு நம்ம என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், எதை வேணாலும் சாதிக்கலாம். இல்ல ஒரு மூலிகையை வச்சு ஒருத்தரோட வாழ்க்கையில பொருளாதாரத்துல அவன் பின்தங்கி இருக்கான், அவன் பொருளாதாரத்துல அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த மூலிகையை வச்சு நிச்சயமா ஜெயிக்க வச்சிடலாம். இப்போ பொருளாதாரத்துல இருக்கான், நல்லபடியா இருக்கான், ஆனா அவன் மன வாழ்க்கை வந்து சரியில்லை, அது சரி பண்றதுக்கும் சில மூலிகைகள் இருக்கு. அதை நம்ம சரி பண்ணி கொடுத்தோம்னா பக்காவா அந்த பொருளாதார ரீதியாகவும் மனம் ரீதியா உள்ள விஷயங்களை மிக ஈஸியா அவங்க என்டர் பண்ணி கொண்டு வந்துடலாம். அப்போ மூலிகை நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்னைக்கு இப்போ ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்திக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம 3 வாட்டியில இல்லை, காலையில ஏஞ்சி பிரஷ் பண்றதுல இருந்து நைட்டு தூங்குற வரையும் நம்ம மூலிகையை எல்லாமே பயன்படுத்துவோம். நம்ம குளிக்கிற டீயா இருக்கட்டும், சாப்பிட்ற உணவுப் பொருளா இருக்கட்டும், எல்லாமே மூலிகையில வந்ததுதான். இன்னைக்கு எண்ணெயும் சொல்றேங்க படிப்படியா போவோம். அதனால இந்த பெண்கள் அதாவது ஐயா சொன்ன மாதிரி பாயிண்ட்டுக்கு வர சொல்லிட்டாங்க, நம்ம டைரக்டா பாயிண்ட்டுக்குள்ள போயிடுவோம். இந்த பெற்றோர்கள் பேச்சை வந்து சரிவரா இந்த குழந்தைகள் கேட்க மாட்டது. பெண் பிள்ளைகள் தான் இன்னைக்கு வந்து சொல் பேச்சை கேட்காம ரொம்ப இதா இருக்கிறது அந்த பெண் பிள்ளைகள் தான் அப்படின்னு நினைச்சு பெற்றவங்க வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. நம்மள்ட்ட வர்ற வாடிக்கையாளரும் என் பிள்ளை வந்து என் சொல் பேச்சை கேட்க மாட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன மூலிகையை போட்டா அந்த பெண் பிள்ளை வந்து சொல் பேச்சை கேட்டுட்டு அது வாழ்க்கையில நல்லபடியா இருக்கணும்? எந்த பெற்றவங்களும் நம்ம குழந்தை வீணா போயிடும் நினைப்பாங்களா? நினைக்கப்படுறது இல்லை. நம்ம பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்கணும், நம்ம வீட்டுல இருந்ததை விட அவங்க கணவன் வீட்டுக்கு போற இடத்துல வந்து அவங்க சிறப்பா வாழணும், பொருளாதார ரீதியா அவங்க நல்லா இருக்கணும், வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும், அவங்க வம்சாவளி நல்லா இருக்கணும், பொன் பொருளோட 16 செல்வங்களும் பெற்று நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே நோக்கமா இருக்கும். ஏன்னா இன்னைக்குதான் இந்த காலத்துலதான் 5 வயசு குழந்தையா இருந்தாலும் பாலியல் தொல்லை பண்ணிடுறாங்க. அதனால பொம்பளை பிள்ளைங்க வழி தடுமாறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வழிமறந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரமாதமான மூலிகை இருக்கு. இந்த மூலிகை எதற்கெல்லாம் பயன்படுதுன்னா, சொல் பேச்சை சரியான முறையில கேட்கல, இல்ல வழி தடுமாறி ஏதோ மனம் சரியில்லாம வேற பக்கம் போயிடுது, வீட்டுல ஒரு அன்பு கிடைக்காம வேற இடத்துல தடுமாறி போறவங்களுக்கு இந்த வழிமறத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரமாதமான மூலிகை இருக்கு. இதுல சில வேலைகள் பார்த்து நம்ம அந்த பிள்ளைங்க பயன்படுத்தக்கூடிய பொருளை ஏதோ ஒன்று வச்சுட்டாங்கன்னா நிச்சயமா 100% வேலை செய்யும். அது மாதிரி இப்ப பெண் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது தொழில். இன்னைக்கு மக்கள்லாம் சூஸ் பண்ற ஒரே ரூட்டு பணம் சம்பாதிக்கணும். இன்னைக்கு நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல உள்ளவங்களை விட நான் தொழில ஒரு சின்ன தொழிலாட்டு பண்ணி நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரவங்க தான் நம்மள்கிட்ட கூட. அப்ப நான் ஆரம்பிச்சுட்டேன், உடனே வாங்கிட்டேன், ஒரு சின்னதா தொழில் ஆரம்பிச்சுட்டேன், அந்த தொழில வந்து என்னடி தொடர்ந்து வெற்றி பெற முடியல, இதே ஒரு இடத்துல நான் ஸ்டக்காய் நிற்கிறேன், அப்ப அந்த தொழில் மேற்கொண்டு வளர்றதுக்கு நான் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், எந்த மூலிகையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நரி மிடுக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு மூலிகை இருக்கு. இது என்ன வேலைகள் பண்ணணும்னா, ஒரு தொழில வந்து ஓரளவுக்கு வந்துருவாங்க, கிட்டத்தட்ட இன்னும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் நம்ம ரீச் பண்ற இடம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவ்வளவு தடைகள் வந்துடும். ஒரு பினான்சியலாவோ இல்ல அங்க இடத்துல இருக்கிறதோ இல்ல மேற்கொண்டு முதல் போட்டு அந்த முதலை எடுக்கிற மாதிரி அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது
மேற்கொண்டு தொழிலை பண்ண முடியாம ரொம்ப தவிப்பாங்க. அவங்களுக்கு இந்த நரிமிடிக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரமாதமான மூலிகை இருக்கு. அதை எந்த இடத்துல வைக்கணும், என்ன மாதிரி அவங்களுக்கு ஜாதக ரீதியா என்ன மாதிரி திசாபுத்தி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மூலிகையை போட்டோம்னா 100% நிச்சயமா வெற்றி கொடுத்துடலாம். அதே போல இன்னைக்கு தொழில் தான் நிறைய பேர் சூஸ் பண்றாங்க. ஒரு டீ கடையா இருக்கட்டும், ஒரு சின்னதா பிரான்ச் ஆரம்பிச்சிடணும், ஒரு சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு பெரிய சீக்கிரமா வளர்ந்துடணும், சரசரன்னு வளர்ந்துடணும். ஒரு வருஷத்துல நான் 10 கடை வச்சிடணும், 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சிடணும், கடன் எல்லாம் ஈஸியா அடைச்சிடணும். இவங்க ஒரு 20 லட்சம் ரூபாய் கடன்ல இருப்பாங்க. நான் தொழில் ஆரம்பிச்சு அடுத்த ஒரு 3 மாசத்துக்குள்ள நான் ஜெயிச்சு உடனே இந்த கடன் பூரா கட்டிடணும், எனக்கு வாழ்க்கையில கடனே இருக்கக்கூடாது, மேற்கொண்டு அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நான் கடுமையா உழைக்கிறேன், 12 மணி நேரம் 13 மணி நேரம் கூட உழைக்கிறேன், ஆனா எனக்கு உழைப்புக்கேற்ற ஊதியமே வரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு பிரமாதமான ஒரு மூலிகை ஒன்று இருக்கு. அந்த மூலிகை பேர் என்னன்னா கிடங்கு நாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை ஒன்று இருக்கு. அந்த மூலிகையை பயன்படுத்தினா அவரு எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் சரி, அவரு சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு, எனக்கு அந்த அளவுக்கு வறுமை தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட எண்ணி 6 மாசத்துக்குள்ள அவங்க இருக்கிற நிலையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ரொம்ப அழகான வேலைகள்லாம் செய்யும். இது மட்டும் போதுமா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பெரும்பாலான ஹோட்டல்கள் எல்லாம் பயன்படுத்தும் போது தோசை மாவோ இட்லி மாவோ மாவு ஒண்ணுதான், பொடி போட்டா பொடி தோசை, நெய் போட்டா நெய் தோசை, ரவாவை கலந்தா ரவா தோசை. அதே மாதிரிதான் அந்த மூலிகையோட நம்ம எந்த மூலிகையை கலக்குறோங்கிறதான் விஷயம். அப்போ ஒரு மூலிகை மட்டும் போட்டா இது வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா சில பேருக்கு பிரச்சனைகள் சின்ன லெவல்ல இருக்கும், சில பேருக்கு பிரச்சனைகள் பெரிய லெவல்ல இருக்கும். அப்ப அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயம் தான் எனக்கு வேணும், இந்த தொழில தான் நான் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கனாலோ, இல்ல எனக்கு சொல்ல தெரியல, என் ஜாதகத்தை பார்த்து நீங்களே சொல்லுங்க அப்படின்னாலும் ஓகே தான். அப்ப எந்த விஷயங்கள் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். எந்த பிள்ளைக்கு, அதாவது அழுகிற பிள்ளைதான் பால் குடிக்கணும். அது மாதிரி நமக்கு என்ன பிரச்சனைன்னு ஒருத்தவங்கள்ட்ட சொன்னாதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட வரவங்க என்ன சொல்றாங்க, ஐயா எனக்கு வசியம் வந்து தொழில் வசியம் தான் ஃபர்ஸ்ட் வராங்க. அப்படியே தொழில் வசியம் கேட்கும்போது தொழில் வச்சது இந்த மூலிகையை பயன்படுத்துங்க சொல்லிட்டே வரும்போது, இல்லைங்கய்யா எனக்கும் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சின்ன ஒரு தொடர்பு இருக்கு, அதுக்கு ஏதாச்சும் வசியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்படியே உள்ள வராங்க. இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது நடக்குமா நடக்காதா, உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இல்ல கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரி வழிகள் செய்யணும், எந்த மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு சொல்லிடுவோம், இல்ல ஒரு ஐடியா கொடுப்போம், இல்ல நீங்களே போய் மூலிகையை எடுத்துக்கிறது ஏதோ ஒரு வழியை சொல்லலாம், அதை வச்சு நீங்க பயன்படுத்திக்கலாம். எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு மைண்ட்ல வந்தா தானே நமக்கு இந்த விஷயம் தான் உங்களுக்கு தேவைப்படுது, இதை நீங்க பயன்படுத்தினா நிச்சயமா வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க முடியும். அதனால என்ன வேணுமோ இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஓப்பனா கேளுங்க, எந்த விஷயமா இருந்தாலும் செஞ்சு கொடுத்துடலாம். அதே மாதிரி மூலிகையால முடிக்க முடியாத ஒரு விஷயமே இல்லை. அதனால மூலிகையை வச்சு நம்ம எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, இப்போ பொருளாதார ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, இப்ப எல்லாருமே அவசரமா ஓடுற உலகத்துல இருந்துட்டு போதும்னு சொல்லக்கூடிய ஒரே பொருள் உணவு மட்டும்தான். இப்ப பணம் 10 கோடி ரூபாய் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குங்க, போதும்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? 10 கோடி பரவாயில்ல, இன்னொரு 10 கோடி கொடுத்தா கூட தேவையில்ல, வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல ஒரு 50 கோடி கொடுக்குறேன் போதும்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்ப பண தேவை நமக்கு அதிகமா இருக்கு, போதும்னு சொல்லக்கூடிய ஒரே பொருள் உணவு பொருள் தான். நம்ம தான் என்னைக்கா இருந்தாலும் நடக்கும் நடக்காது அப்படின்னு மாத்தி பேசுவோம். மூலிகைக்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. மூலிகை என்னன்னா எங்க குருநாதர் அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை தான், நீ பச்சை மிளகா கடிச்சாலும் காரமா தான் இருக்கும், நான் பச்சை மிளகா கடிச்சாலும் காரமா தான் இருக்கும். மூலிகை வந்து என்னைக்குமே தன்னோட தன்மையை வந்து மாத்திக்காது. அதனாலதான் சித்தர்களும் நம்ம முன்னோர்களும் ரொம்ப எளிமையான விஷயத்த கூட ரொம்ப சூட்சமமான முறையில வச்சிருக்காங்க. ஏன்னா இதை எடுத்து யாரும் தவறான முறையில பயன்படுத்திடக்கூடாது. இன்னைக்கு வசிய மூலிகை நான் வெளியில சொல்றதுனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, நான் உண்மையான அந்த மந்திரங்களை சொல்றேன், சாபநிவர்த்திக்கான மந்திரத்தை நாங்க வெளியில சொல்லிட்டோம்னா என்ன ஆகும்னா, இதை யாரும் தவறான முறையில பயன்படுத்திடுவீங்கன்னா அந்த காலத்திலேயே சித்தர்கள் வந்து அதுல ஒரு லாக்க வச்சு இதுக்கான மந்திரத்தை சொன்னாதான் இது வேலை செய்யும். அப்ப பூட்டு எங்க வேணா இருக்கலாம், சாவி இந்த இதுலதான் இருக்கு, அந்த சாவியை போட்டா மட்டும்தான் அந்த பூட்டை திறக்க முடியும். அது மாதிரி பிரச்சனைக்கு என்னைக்குமே தீர்வு உண்டு. அதனால பிரச்சனைகள் நீங்க எந்த இதுக்கும் பயப்படாதீங்க. தொழில் சம்பந்தமா இருக்கட்டும், இல்ல வீட்டுல வந்து நம்ம குழந்தைய நம்ம சொல் பேச்சு கேட்கணும்னு சொல்லுவோம், எல்லாத்துக்கும் மூலிகையை வச்சு நிச்சயமா தீர்வு உண்டு. மூலிகையை வச்சு என்ன வேலைகள் வேணாலும் பண்ணலாம். மூலிகையை வச்சு ஒருத்தவனை உருவாக்கவும் முடியும், மூலிகையை வச்சு ஒருத்தவனை அழிக்கவும் முடியும். அதனால இப்ப தெய்வங்களுக்கே எடுத்துட்டா கூட, இன்னைக்கு சிவபெருமானுக்கு என்கிட்ட வருமானமே இல்லை, நான் சிவபெருமானை பார்க்கணும், நான் சிவபெருமான வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு வில்வத்தால அர்ச்சனை பண்ணுங்க, சிவபெருமானோட அருள் கிடைக்கும்.
இல்லப்பா நான் விநாயகரை தான் வழிபடு, அருகம்புல் வச்சு இது பண்ணுங்க, அது மூலிகை தானே, அருகம்புல் மூலிகை தானே. நான் விஷ்ணுவை போய் பார்க்க போறேன், பெருமாளை போய் பார்க்க போறேன், துளசி வாங்கிட்டு போங்க, அற்புதமா வேலைகள் செய்யும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் மூலிகையை தான் நம்மளை சுத்தி 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 வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மள்கிட்ட கலாச்சாரம் மாறிக்கலாம், நம்ம ஆடை அலங்காரங்கள் மாறிக்கலாம், ஆனா உணவுங்கிறது ஒரு நாளைக்கு எப்படியா இருந்தாலும் நம்ம 3 வேளை அந்த உணவுங்கிற பொருளை மூலிகை நம்ம தொட்டுட்டு இருக்கோம். அதனால மூலிகையை வச்சு எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி ரொம்ப எளிமையான முறையில நிச்சயமா வெற்றி பெற்றுடலாம். அதனால மூலிகையை எல்லாரும் பயன்படுத்துங்க, நல்லபடியா வாழ்க்கையில வெற்றி பெறுங்க. இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு அளித்த ஐயா ஜானகிராமன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இவ்வளவு நேரம் என்னோட பேச்சை கேட்ட மக்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி காணொலி வழியா உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்க அஸ்வின் பக்தி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அது மாதிரி என்னெல்லாம் இங்க ஹீரோ வாக்குன டைரக்டரா இருந்து ஹரி ஐயாவுக்கு நன்றி நன்றி நன்றி.